ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரைக்குடி தொகுதி வெற்றி வேட்பாளர் யார்? ஏன் குறிப்பாக காரைக்குடி தொகுதியை பற்றி நம்ம பார்க்குறோன்னா, அதாவது காரைக்குடி தொகுதி ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்குங்க. ஆமாங்க, நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே தான் காரைக்குடியில் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் தாவேகா கட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே போட்டியிடுவது போல் அந்த ஊர்க்காரங்களே பெருமையாக பேசுகிற ஒரு விஷயம் தான் டாக்டர் பிரபு அவர்கள். யாருப்பா இந்த டாக்டர் பிரபுன்னு பிற கட்சிகளில் இருக்கிற வேட்பாளர்களே இன்றைக்கி ஆன்லைனில் தேடிட்டு வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊர்க்காரங்க அந்த டாக்டர் பிரபுவை பற்றி பேசி புகழ்ந்துட்டு வராங்க. இந்த நேரத்தில் அந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் மாங்குடி, அதாவது காங்கிரஸ் சார்பாக இருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி, அதாவது பார்த்தீங்கன்னா குக்கர் சின்னத்தில் டிடிவி அவர்களுக்கு நிகரான வாக்குகளை வாங்கின ஒருத்தர் தான் அங்கேயும் நிற்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட டஃபஸ்டான பிளேஸில், அதாவது காரைக்குடி தேவக்கோட்டை இந்த பகுதியில் யார் வெற்றி வேட்பாளராக இருப்பாங்க? இப்போ மக்களோட கருத்து என்ன? யார் இந்த வேட்பாளர்கள்லாம்? இவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டு வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் நாம் தமிழர் சீமான் அவர்களை பற்றி நம்ம சொல்கிறவருக்கு வயசும் கிடையாது, அனுபவம் கிடையாது. ஏன்னா அவரோட பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா யாராலையும் பேச முடியாது, அப்படி ஒரு பேச்சாற்றல் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை முறை போட்டிட்டாலும் தனியாக தான் நிற்பேன், என்னோட கொள்கை தமிழ் தேசியம் தான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த வளங்கள், அது மட்டும் இல்லாமல் கல்வி, மருத்துவம் இதெல்லாம் இலவசமாக கொடுக்கணும், சாமானியனும் ஒரு பெரிய வேலைக்கு போகணும், அதாவது நம்ம ஊரில் இருக்கிற தற்சார்பற்ற பொருளாதாரத்தை நம்ம வாழணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருக்கிறவர். ஸோ இப்படியாப்பட்ட சீமானன் இன்னும் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே தாங்க அவர் வேட்பாளராக இருக்கார். நாம் தமிழருக்கு கணிசமான வாக்குகள் அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது, ஏன்னா பல எலெக்ஷன் பார்த்தவங்க. ஸோ இப்போ அவரே வேட்பாளராக இருக்கிறதுனால வாக்குகள் சதவீதம் அதிகப்படியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர் டாக்டர் பிரபு அவர்கள். டாக்டர் பிரபு அவர்களை பற்றி ஏராளமான யூடியூப் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆல்ரெடி பெரிய பின்புலம் கொண்டவர், அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்தவர்களும் சரி, அதாவது நல்ல கல்வி சார்ந்ததும் சரி, நல்ல ஒரு பின்புலம் கொண்டவங்க, ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கார். ஸோ இந்த நேரத்துலையும் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதி மதம் வேதம் இல்லாமல் எல்லாருக்குமே உதவுதில் வல்லவராக இருக்கார். ஸோ ரொம்ப தன்மையானவராகவும் இருக்கார். பேச்சிலே அவர் பேசும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, அவங்களோட தாத்தாவாகட்டும் சரி, அரசியல் பின்புலம் நல்ல ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரதுனால மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் தாவேகால நிற்கிறதுனால இன்னும் மக்களை, இளைஞர்களை கவர்ந்து இழுத்திருக்காரு. ஸோ யார்கிட்ட கேட்டாலும், அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தாவேகா பிரபு அவர்களை பற்றி ஒரே நல்ல விதமாக தான் பேசிக்கொண்டு வராங்க. அடுத்தது ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற, அதாவது மாங்குடி அவர்களை பற்றி சொல்லணும்னா அந்த தொகுதிக்கு ஆல்ரெடி நிறையவே செஞ்சிருக்காரு. ஸோ இன்னும் 5 வருஷத்துல நீடிக்கும் தருவாயில் அவர் இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு உள்ளதாக அந்த மக்கள் நிறைய கருத்துக்களை பேசிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி டஃபஸ்டாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த தொகுதியை பற்றி நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் அந்த தொகுதியில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு தேசிய கட்சிகளுக்கு தான் எப்போவுமே வாக்களிச்சுட்டு வர மக்களாக இருக்காங்க. பெரும்பாலும் தேசிய கட்சிகள் அந்த இடத்துல போட்டிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆகட்டும் சரி, பாஜக ஆகட்டும் சரி, ராஜ் அவர்கள் அங்கே தான் தொகுதியில் நின்றுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அதாவது இந்த காரைக்குடி தொகுதியில் இருக்கு. காரைக்குடினா நம்ம உணவுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க, அதாவது செட்டிநாடு உணவுக்கு மட்டும் கிடையாது, அங்கே இது மாதிரி தேசிய கட்சியும் ஃபேமஸாகவே இருக்கு. இங்க முக்கியமான விஷயமா நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லப்படுவது என்னன்னா ஜாதிங்க. அதாவது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் சரி, இந்த ஜாதின்ற விஷயம் காத்தா கலந்துட்டு தான் இருக்கு. ஸோ இங்க ஜாதிய ரீதியாகவும் வேட்பாளரை போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்க பெரும்பான்மையான சமுதாயம்னு பார்த்தோம்னா தேவர் ஆகட்டும் சரி, தேவேந்திரா ஆகட்டும் சரி, செட்டியார், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாக்கு சதவீதத்தை இந்த அரசியல் ஆலோசகர்லாம் பேசிட்டு தான் வராங்க. அதாவது தேவர் கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா, அதாவது முக்குளத்தூர் சமுதாயத்தில் மட்டும் 20% வாக்குகள் இங்கே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 18% வாக்குகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமுதாய ரீதியான வாக்குகளையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புது வாக்காளர் எவ்வளோ, அதாவது பழைய வாக்காளர் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி எல்லா அனலிஸ்ட்டும் எடுத்துட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய கருத்துக்களை கூறிட்டு வராங்க. அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஜாதிய ரீதியாகவும் சரி, அதாவது இளைஞர்கள் சப்போர்ட்டும் சரி, எல்லாமே அதிகப்படியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஆகட்டும் சரி, டிவிகேக்கும் அதிகப்படியாக வாக்குகள் விழும். ஸோ இந்த வாக்குகள் அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகளான காங்கிரஸுக்கும் சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா குக்கர் சின்னத்தில் போட்டிடுறவங்களும் சரி, இவங்களை கண்டிப்பாக பாதிக்கும். இதுக்கு நடுவில் ஆட்சியை பிடிக்க போது யாருன்னா ஒரு ஆவலோட காத்துட்டு இருக்கோன்னு எல்லாருமே விமர்சனம் செய்துட்டு வராங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒன்று நல்லாவே தெரியுதுங்க, யார் வெற்றி வர போறாருன்றத. இந்த வாட்டி கணிசமான ஓட்டுகளை தான் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். ஏன்னா டஃபஸ்டாக இருக்க போகிறது, அதாவது நாம் தமிழர் கட்சியும் ஓட்ட பிரிப்பாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியும் ஓட்ட பிரிப்பாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு என்ன ஃப்ரேமோ அதே ஃப்ரேமில் ஒரு ஸ்டார் ஹீரோவாக நிற்கிறவர் தான் இந்த பிரபு அவர்கள். ஸோ அதனால அவரும் நல்லாவே அதாவது வாக்குகளை பிரிப்பார். ஸோ இதனால ஃபைனலாக யார் வெற்றி பெற்ற போகிறாங்கன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி சமூக சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றது என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.